திருவன் சரணம். நமோ தஸ் பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த யோ தம்மம் பசதி சோ மம் பசதி என்கிற தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் என்கிற இந்த தத்துவத்தின்படி தர்மத்தை கண்டால்தான் எங்களுக்கு புத்தரை காண முடியும். புத்தர் என்பவர் ஒரு நபரோ ஒரு உயிரோ கிடையாது. கடவுளோ மனிதனோ ஆண்டவனோ அப்படி ஒரு உயிர் அல்ல, ஒரு நபர் அல்ல புத்தர் என்பவர். புத்தர் என்பது உயிர் நபர் என்ற துஷ்டியில் மீண்ட சுபாவத்துக்கு பெயர்தான் புத்தர். உயிர் நபர் என்ற துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவத்துக்கு பெயர்தான் புத்தர். அப்போது இந்த புத்த சுபாவத்தை காண முடியும் தர்மத்தை கண்டால். யோ தம்மம் பசதி சோ மம் பசதி. தர்மத்தை காணாதவருக்கு புத்தரை காண முடியாது. அப்போ நாங்கள் புத்தரை காண வேண்டுமாக இருந்தால் தர்மத்தை தான் காண வேண்டும். அப்போ அதுதான் படிச்ச சமுப்பாதம், சதுராரிய சத்திய தர்மம், ஆரிய அஷ்டாங்கிக மார்க்கம் என்று பகவான் புத்தர் அவர்கள் பலவிதமான முறைகளில் இந்த சத்தியத்தை போதனை செய்திருக்கிறார்கள். பல விதமாக இந்த சத்தியத்தை போதனை செய்திருக்கிறார். அப்போது கயாசிசி போதி மூலையில் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட பகவான் புத்தர் அவர்கள் தானாக சுயமாக இந்த சத்தியத்தை கண்டுபிடித்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலைக்கு இது திரைலோக்கநாத சம்மா சம்புத்த என்ற சுபாவத்தை அடைகிறார்கள். திரைலோக்கநாத என்றால் 3 உலகத்தையும் வென்ற சம்மா சம்புத்த என்ற சுபாவத்தை அடைகிறார். சம்மா சம்புத்த என்பவர் சுயமாக புரிந்து கொள்வதனால், இது யாருக்கும் யாருடைய போதனையும் கேட்டு யாருடைய வழியிலும் சென்று அல்ல இந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிறார். சுயமாக தனியாகவே இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதனால சம்மா சம்புத்த என்ற சுபாவத்தை அடைகிறார்கள். சுயமாக புரிந்து கொள்வதற்கு பெயர் தான் சம்மா சம்புத்த. புத்த என்றால் ஒருவர் அல்ல, ஒரு உயிர் அல்ல, ஒரு நபர் அல்ல என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் வெளியில் காட்டிலிருந்து வெளியில் நகரத்துக்கு ஒரு மனிதனுக்காக, ஒரு மனிதனின் துன்பத்தில் இருந்து மீள்வதற்காக அந்த மனிதனை தேடி செல்கிறார். பல மைல்கள் தூரம் தேடி சென்று ஒரு மனிதனை சந்தித்து அந்த மனிதனுக்கு சத்தியத்தை போதனை செய்கிறார். இப்படியாக எல்லா இடங்களுக்கும் தனியாகவே செல்கிறார், நடந்து செல்கிறார். வாகனம் இல்லை, வண்டி இல்லை, நடந்து சென்று தான் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார். பல சிக்கல்களுக்கு, பல இன்னல்களுக்கு மத்தியில். அப்போ இந்த சத்திய தர்மத்தை கேட்டு புரிந்து கொண்டு வழியில் நடைமுறையில் கையாண்டு புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைபவர் தான் ஸ்ராவக புத்த என்ற சுபாவத்தை அடைகிறார். அப்போ இந்த தர்மத்தை கண்டுதான் தர்மத்தை அன்றாட வாழ்க்கையில் சத்தியத்தை கண்டு அதை நடைமுறையில் கையாண்டு விமர்சித்து விதர்சனா தியானம் பண்ணி விமர்சனம் மூலியமாக நடைமுறையில் கையாண்டு இந்த பிரத்யக்ஷம் அடையும்
நிலைக்கு பெயர் தான் ஸ்ராவக புத்தர். சத்திய தர்மத்தை கேட்டு அப்போது இது வந்து ஸ்ருதவத் பாவையில் தான் இருக்கிறது. அதாவது கல்யாண மித்ரவின் செய்தியில். இப்போ பகவான் புத்தர் அவர்கள் வந்து ஒரு உயிரல்ல, நபர் அல்ல. அப்போது அவர் போதனை செய்வது தான் சத்திய தர்மம், பிரத்யக்ஷ தர்மம், பிரத்யக்ஷம் அடைந்து. அப்போது இந்த சத்தியத்தை ஒருவர் கேட்டு, இந்த போதனையை கேட்டு அதை நடைமுறையில் விமர்சித்து கையாண்டு பிரத்யக்ஷம் அடையும் போது அவர் ஸ்ராவக புத்தர் என்ற சுபாவத்தை அடைகிறார். அப்போ அவரும் இதை போதனை செய்வாராக இருந்தால் அதுவும் சத்திய தர்மம். அப்போது சத்திய தர்மம் என்பது வந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலையில் ஒருவர் போதனை செய்வாராக இருந்தால் அங்கே ஒரு உயிர் அல்ல, ஒரு நபர் அல்ல. உயிர் நபர் என்ற துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவத்தை அடைந்து போதனை செய்வாராக இருந்தால் அவர்தான் கல்யாண மித்ரர். இப்போ கல்யாண மித்ரர் என்பவர் வந்து ஒருவர் கிடையாது, ஒரு உயிரும் அல்ல, ஒரு நபரும் அல்ல. உயிர் நபர் என்ற துஷ்டியிலிருந்து மீண்டவர் தான் கல்யாண மித்ரர். அப்போ அங்கே இருப்பது வெறும் சத்தியம் மட்டும்தான். அங்கே ஒருவர் இல்லை, ஒரு உயிர் அல்ல, ஒரு நபர் அல்ல. அப்போ இந்த சத்தியத்தை போதனை செய்து அதை கேட்டு ஒரு மனிதர் அதை விமர்சனம் மூலியமாக, விதர்சனா மூலியமாக விமர்சித்து நடைமுறையில் கையாள்பவராக இருந்தால் அப்போ அவர் இந்த சத்தியத்தினூடாக அவர் காண்பது புத்தரை. அதாவது தர்மத்தை கண்டால்தான் புத்தரை காண முடியும். யோ தம்மம் பசத்தி சோ மம் பசத்தி. தர்மத்தை காணாதவருக்கு புத்தரை காண முடியாது, புத்தர் தெரிய மாட்டார். அப்போது இங்கே தான் இந்த தெருவன் சரணம் என்பது இருக்கிறது. தெருவன் சரணம் என்பது வந்து நத்திமே சரணங்கஞ்சன் தம்மோமே சரணங் வரங், நத்திமே சரணங்கஞ்சாங் புத்தோமே சரணங் வரங், நத்திமே சரணங்கஞ்சாங் சங்கோமே சரணங் வரங். அப்போ இந்த தெருவன் சரணம் அடங்கியிருப்பது சத்திய தர்மத்துக்குள்ளே தான். தர்மத்தை கேட்பவர் ஸ்ருதவத் ஆரிய சிராவக்கராகிறார். சத்திய தர்ம போதனையை கேட்பவர் ஸ்ருதவத் ஆரிய சிராவக்கராகிறார். அப்போ அவருக்கு தான் இது புரிகிறது, இது இங்கே என்ன போதிக்கப்படுது, இதில் என்ன விவரிக்கப்படுகிறது என்பதை அவரால் புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்போது அங்கே தர்மத்தை அவர் சரணடைகிறார். அப்போ தர்மத்தை சரணடையும் போது அப்போ வழிக்கு விமர்சனம் மூலியமாக, விதர்சனம் மூலியமாக தர்மத்தை விமர்சித்து பார்க்கும்போது அவருக்கு எல்லாமே எண்ணங்கள் தான். நாங்கள் பார்ப்பது, கேட்பது, உணர்வது எல்லாமே எண்ணங்கள் தான். அது எங்கேயும் இருப்பது கிடையாது. அப்போ இந்த சத்தியத்தினூடாக, விமர்சனத்தினூடாக, நடைமுறையில் கையாள்வதனூடாக அப்போ அவர் காண்பது தர்மத்தை, கையாள்வது தர்மத்தை. அப்போ இங்கே தர்மத்தை காண்றார். அப்போ காண்பதினூடாக அவர் புத்தரை காண்கிறார். தர்மத்தை காணும்போது அவர் புத்தரை தான் காண்றார். புத்தர் தான். அப்போ ஏதும் இல்லாத, ஒன்றும் இல்லாத சுபம் தான் புத்தர். அங்கே தான் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்பது தான் தர்மம். அந்த தர்மத்தை காண்பவர் தான் புத்தரை காண்கிறார். அப்போ அதற்குள்ளே ஒருவர் அல்ல, ஏதும் இல்லை, எல்லாமே நினைப்பு, எல்லாமே மாயை, கற்பனை. அப்போது வெளியிலும் அல்ல, மனதிலும் அல்ல. வெளியிலும் அல்ல, மனதிலும் அல்லன்னு சொன்னால் எல்லாமே எண்ணங்கள். ஒரு பந்தத்தை பற்ற வச்சு நாங்கள் வேகமாக சுற்றினா ஒரு வட்ட வடிவம் தெரியும். வட்ட வடிவம் ஒன்று அங்கே இருக்குதான்னு பார்த்தா அப்படி இல்லை. அது வேகமாக சுழல்வதன் காரணமாக வட்ட வடிவம் ஒன்று தெரியுது. அது உண்மையாக இருக்கிறதா என்று பார்த்தா அப்படி ஒன்றும் கிடையாது. அப்போ இதுபோலத்தான் சத்தமும் வர்ணமும் இணைதலினூடாக ஒரு எண்ணம் தோன்றுது. அப்போ அந்த எண்ணம் தான் வேகமாக சுழன்று கொண்டிருக்கு. மனம் அந்த அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அலைகள் ஓய்வதில்லை போல இந்த மனம் என்பது ஓயாமல் எண்ணங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த பந்தம் சுழல்வதை போல சுழலுகிறது. அப்போது வெளியிலெல்லாம் இருக்கிறது. இந்த எண்ணங்கள் அடிக்கடி வரப்போக இருப்பதனால இது எல்லாம் வெளியில் இருக்குது என்று அவர் நினைத்து பிடித்து கொண்டு பிடியில் தான் வாழ்கிறார். அப்போ இதுதான் மனதின் மாயை, கற்பனை. அப்போது
இந்த சத்திய தர்மத்தை அவர் கையாளும் போது, நடைமுறையில் கையாளும் போது அவருக்கு தெரிவது புத்தர் அங்கே ஒருவர் கிடையாது, ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை அவர் கையாளும் போது அவருக்கு தெரிவது புத்தர் அங்கே ஒருவர் அல்ல, ஏதும் இல்லை என்ற நிலையில் ஒருவர் அல்ல, ஏதும் எல்லாம் இருக்கும் இடத்தில் தான் ஒருவர் இருக்கிறார். அப்போ அதுதான் நான். எல்லாம் இருக்கும்போது அதை பார்க்கும், கேட்கும், உணரும் நான் இருக்கிறேன். அந்த கண்ணாடியில் பார்த்த உருவம் போல். இப்போ எல்லாம் அம்மா அப்பா வீடு வாசல் எல்லாமே வெளியில் இருக்குது. அந்த கண்ணாடியில் பார்த்த உருவம், கண்ணாடியில் தெரியும் மூஞ்சை பார்க்கும்போது அதில் தெரிகிற உருவம் தான் நான். இப்போ இதுதான் நான். இப்போ எனக்கு ஒரு பேர் இருக்குது, இப்போ இதை நான் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கேன், அப்போ இதுதான் நான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் நினச்சி கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ உண்மையிலே நான் என்று ஒருவர் அல்ல, இந்த உடலில் நான் என்று ஒருவர் அல்ல. இதை நாங்கள் நல்லாவே தெளிவாக போதனை செஞ்சுருக்கோம். இந்த உடலில் நான் என்று ஒருவர் அல்ல என்று. அப்போது இந்த சத்தியத்தை அவர் நடைமுறையில் கையாளும் போது கேட்டு, கல்யாணமிச்சவின் செய்தியில் சத்திய தர்மத்தை கேட்டு இது நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது, விதர்சனா மூலியமாக நடைமுறையில் பக்கம் வந்து இதை கையாண்டு பார்க்கும்போது ஏதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்களில் உண்மை இருக்குதா? எண்ணங்களிலும் உண்மை இல்லை. அது அந்த வேகமாக சுழல்வதன் காரணமாக இருக்கிறது என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். அப்போது இதுதான் அந்த பலம், அந்த அதிர்வு. சம்பந்தமில்லாத இரண்டு ஒன்றாக இணையும் போது ஒரு அதிர்வு பிறக்கிறது. இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் இந்த சத்தியத்தை. இது எல்லாமே சம்பந்தமில்லாத இரண்டு ஒன்றாக இணைஞ்சதுனால தான், சம்பந்தமில்லாதது இணைஞ்சனால தான் எல்லாம் இருக்கிறது என்று நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம். அந்த பிடி தான், அந்த பவர் தான், அந்த அதிர்வு தான் எல்லாமே. அப்போது அந்த அதிர்வுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். இந்த உடலில் நான் அல்ல, வெளியிலும் நான் அல்ல. எங்கே இருக்கிறேன் நான்? கண்ணாடியில் பார்த்த உருவத்திலும் நான் இல்லை, பெயரிலும் நான் இல்லை, சிந்தனையிலும் நான் இல்லை, அதாவது எண்ணத்திலும் நான் இல்லை. அந்த பவர் தான் நான், அந்த அதிர்வு தான் நான். அப்போ அந்த உண்மையை அவர் நடைமுறையில் கையாளும் போது கண்டு, இந்த விமர்சனம் மூலியம் அதை பார்க்கும்போது இந்த அதிர்வு தான் இங்கே அழிஞ்சு போகுது, இந்த பவர் தான் இங்கே தணிஞ்சு போகுது. அப்போது பவர் குறைய குறைய இந்த அதிர்வு தனிய அப்போது இங்கே நான் இல்லாமல் எல்லாமே இயங்க தொடங்குது. சென்சர்கள் இயங்குது. கண்களுக்கு வழக்கம் போல் தெரியுது, காதுக்கு வழக்கம் போல் கேட்குது, மூக்கு நாக்கு உடல் என்ற இந்த சென்சர்கள் வழக்கம் போல் இயங்குது. ஆனால் இதால் உள்நுழைந்தது எங்கேயும் கிடையாது. கண்ணால் பார்ப்பது வெளியில் இல்லை, காதால் கேட்பது வெளியில் இல்லை, மூக்கால் உணர்வது வெளியில் இல்லை, நாக்கால் உணர்வது வெளியில் அல்ல, உடலால் உணர்வது வெளியில் அல்ல, எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் தான் வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. சுழலும் எண்ணத்தில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? எந்நேரமும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது. கடலில் அலைகள் வந்து போய்கொண்டிருப்பதை போல் மனதுக்கு எண்ணங்கள் வந்து போய்கொண்டிருக்குது. அதில் எந்த எண்ணம் உண்மை என்று பார்த்தா இல்லை. எல்லா எண்ணமும் மாமரம், வாழை மரம், தென்னை மரம், இது எல்லாமே சத்தம் வர்ணம் கலந்தது. சத்தம் வர்ணம் கலந்தது வெளியில் இல்லைன்னு சொன்னால் அப்போ மனதில் எங்கே இருக்குது? மனம் என்று அப்போ ஒன்று இருக்குதா? இல்லை, மனம் என்று ஒன்று கிடையாது. இது வேகத்தின் வேகம். மனதுக்கு பெயர் வேகம் என்று கூறுகிறார். மழை பெய்கிறது என்றால் அதை நாங்கள் பிடிச்சு பார்த்தா கைகளுக்கு அகப்படுவது தண்ணீர் தான். மழை என்று ஒன்று கிடையாது. மழை பெய்யுதுன்னு சொல்லி நாங்கள் நினச்சி பிடிச்சு கொண்டு வந்தோம்னு சொன்னால் அந்த பிடிப்புக்கு, அந்த வேகத்தின் காரணமாகத்தான் மழை வேகமாக பொழிகிறது என்று தண்ணீர் விழுகிறதுனால அதை மழை என்று சொல்கிறோம். ஆனால் மழை ஒன்று இருக்குதா? பிடிச்சு பார்த்தா தண்ணீர் தான் ஆகப்படுது. அப்போ மழை ஒன்று கிடையாது. அப்போ ஆறு வேகமாக ஓடுகிறது என்று சொல்வதை நாங்கள் பிடிச்சு பார்த்தா கைகளுக்கு அகப்படுவது வெறும் தண்ணீர் மட்டும்தான். அப்போ ஆறு ஒன்று இருக்குதா? தண்ணீரில் இல்லை, அதை வேகமாக ஓடுவதனால அதை நாங்கள் ஆறு என்று சொல்கிறோம். அப்போ இதே போலத்தான் மனம் என்பது இந்த வேகமாக ஓடிக்கொண்டிருப்பதனால, எண்ணங்கள் வேகமாக ஓடுவதனால இதை உண்மையினை நம்பிக்கொண்டிருக்கிறோம், எல்லாம் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போது இதில் உண்மையாக இருக்கும் எண்ணம் ஒன்று சரி எங்கேயாவது இருக்குதா? எங்கேயுமே அப்படி ஒரு எண்ணம் இல்லை. எப்போவுமே அப்படி ஒரு எண்ணம் நாம் சந்தித்ததே இல்லை. அது வேகமாக சுழல்கிறது. அதை நாங்கள் உண்மையினை நம்பி அதன் பின் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதான் மூடத்தனம். இப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்பவர் மனதிலிருந்து மீள்கிறார், துன்பத்திலிருந்து மீள்கிறார், நிர்வாணம் அடைகிறார்,
இந்த நிரந்தரமான வழியை அவர் நடைமுறையில் கையாளுகிறார். அப்போது இந்த சத்தியத்தை உணர்ந்த போது அவருக்கு மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கு வேலை ஒன்று இருக்குமா? வெளியில் ஒன்றும் கிடையாது, எல்லாமே சத்தம் வர்ணம். அப்போ வெளியில் உள்ள உலகத்துக்கும் எந்த ஒரு வேலை ஒன்றும் கிடையாது, மதிப்பு ஒன்றும் கிடையாது. அப்போ அதுக்கு ஈடுபாடுன்னு இல்லை. அப்போ அந்த ஈடுபாடு இல்லாத நிலைக்கு பேர் தான் ராக தேச மோக என்ற இந்த ஆசை, கோபம், மாயை. இதிலிருந்து மீண்ட சுபாவம் இந்த தீ அணைந்த சுபாவம். மனதில் எல்லாருமே ஏதோ ஒன்றை பிடிச்சு கொண்டு இருக்கும்போது அந்த மனம் என்பது எந்நேரமும் பற்றி கொண்டு தான் இருக்குது. தீ வேதனையில் வெந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது இந்த வேதனை தான் இங்கே அழியுது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது. இந்த தீ அழிய அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையை போல பாஸ்பரமான நிலைக்கு வருகிறார் அவர். பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு ஏதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு உலகமே அந்த குழந்தைக்கு இல்லை. ஆனால் அது பெரியால் வரும்போது தானே சத்தம் வர்ணமும் கலந்து உலகம் உருவாகுது. அப்போ உருவான உலகம் வெளியில் இல்லை, இது சத்தம் வர்ணம் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளும்போது மறுபடியும் அந்த பிரபாஸ்பர நிலைக்கு இந்த குழந்தை அவர் வருகிறார், இந்த குழந்தையின் தன்மைக்கு வருகிறார். அப்போது மதிப்பு ஒன்று கிடையாது, பெருமதி ஒன்று கிடையாது, வேல்யூ ஒன்று இல்லை. அப்போ மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கும் மதிப்பு இல்லை, வேல்யூ இல்லைன்னு சொன்னால் அங்கே தான் சத்தியத்தை புரிந்து உணர்ந்த நிலை, இதுதான் புத்த நிலை. அப்போது அவர் தர்மத்தை நூடாக புத்தரை காணுகிறார், புத்த சுபாவம் அடைகிறார். அவர் புத்த சுபாவம் அடையும் இவர் தான் சங்க என்ற நிலையை அடைகிறார். அப்போ இங்கே தான் தெருவன் சரணம் இருக்கிறது. யோ தம்மம் பசதி சோம் அம்பசதி என்ற நிலையில் தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார், புத்தரை காண்பவர் தான் சங்க என்ற நிலையை அடைகிறார், சங்க என்ற சுபாவத்தை அடைகிறார். அப்போது இதற்குள்ள வேறு அப்படின்னு சொல்லி ஒன்று கிடையாது, எல்லாமே ஒன்று தான், எல்லாமே ஒரே நிலை. ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை, ஜாதி மத பேதம், மொழி இனம் என்ற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது எல்லாமே ஒரே நிலையைத்தான் அடைகிறார். அப்போ அதுதான் புத்த நிலை, அதுதான் புத்த சுபாவம். அப்போ அவர் தான் இந்த தெருவன் சரணம் அடைகிறார். தெருவன் சரணம் அடைந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் தான். அப்போது தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார், புத்தரை காண்பவர் தான் சங்க என்ற சுபாவத்தை அடைகிறார். அப்போ இவர் தான் தெருவன் சரணம் அடைந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர். இந்த ஆரிய ஸ்ராவகர் தான் புத்த நிலையை அடைகிறார். அப்போ இது எல்லாமே முதல் நிலை, நடுநிலை, இறுதி நிலை என்ற நன்றாக பொருந்தக்கூடிய அளவுக்கு இதை பகவான் புத்தர் அவர்கள் போதித்திருக்கிறார்கள். அப்போ அதே போல் எங்களுடைய குருநாதர் அவர்கள் புத்தோத்பாது ஆரியன் வான்சி அவர்கள் இதை நன்றாக பொருந்தக்கூடிய அளவுக்கு முதல் நிலை, நடுநிலை, இறுதி நிலை என்று நன்றாக பொருந்தக்கூடிய அளவுக்கு இதை போதனை செய்திருக்கிறார்கள். அப்போ இதை நன்றாக நாங்களும் விமர்சித்து பார்த்தா, நீங்களும் நல்லா விமர்சித்து பாருங்கள், இது எங்கேயாவது ஏதாவது சிக்கல் இருக்குதா அப்படின்னு சொல்லி. சிக்கல்கள் எங்கேயுமே கிடையாது. சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்கள் இருக்கும் இடத்துல நான் இருக்கிறேன். அப்போ சிக்கல்கள் இருக்கிற இடத்த நாங்கள் கிளியர் பண்ணணும். அப்போ அதுக்குத்தான் கலந்துரையாடல் தேவை. கல்யாணமிச்சவின் உதவியில் நாங்கள் அதை கலந்துரையாடணும். சத்தியம் பற்றின விமர்சனம் பண்ணணுமாக இருந்தால் அந்த சந்தேகங்கள் வரும் இடத்துல, கேள்விகள் வரும் இடத்துல நாங்கள் கதைக்க வேண்டியிருக்கிறது. அப்போ அதுக்கு நாங்கள் கலந்துரையாடல் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கும் கலந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அப்போ இது நாங்கள் கூடிய சீக்கிரம் இரவு நேரங்களில், தினந்தோறும் இரவு நேரங்களில் Zoom கலந்துரையாடல் செய்வதற்கு முயற்சி செய்து வந்து கொண்டிருக்கோம். பார்ப்போம் அது எவ்வளோ காலத்தில் சரியாக வரும் அப்படின்றத இன்னும் சரியான ஒரு சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அதனால் நீங்கள் இப்போதைக்கு வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு இந்த Zoom கலந்துரையாடலில் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய டவுட்ஸ்களை கிளியர் பண்ணிக்கொள்ள இந்த Zoom கலந்துரையாடல் என்பது நீங்கள் உலகில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கான Zoom லிங்க் நாங்கள் இந்த புத்தோத்பாது தமிழ் என்ற குரூப்பில்
இந்த சோமெல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த சோமோடு நீங்கள் குரூப்பில் இணைஞ்சு கொண்டு சோம் லிங்க்கில் நீங்கள் சம்பந்தம் ஆகலாம். அப்போது இதுதான் வழி, வேறு வழிகள் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் துன்பத்திலிருந்து மீளணுமாக இருந்தால் மனதிலிருந்து மீள வேண்டும். மனதிலிருந்து மீளணுமாக இருந்தால் நீங்கள் மனம் உருவான விதம் பற்றி முதலில் தெரிஞ்சு கொள்ளணும். தெரிந்து கொண்ட விடயத்தை புரிந்து கொண்டு மனதிலிருந்தும் உலகிலிருந்து மீண்டு மனதிலிருந்து மீண்டு இந்த நிர்வாணம் அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவான் சரணம்.